எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்கு சில சுவாரஸ்யமான விஷயங்களை வாக்குறுதி அளிக்கிறேன். ஆனால் முதல் எம்மா மற்றும் மிராண்டா என்னை அழைக்க வேண்டும். பட்ஸ் நாட் ஷூடஸ். எம்மா திடீரு நெச்சினால் ட்ரீ சப்படியில சினாயிட்டு ஸ்ரீனு பொத்தான தேர்ந்தெடுத்துட்டேன். வாவ், இதுக்கு பின்னாடி ரொம்ப பிடிச்ச செம்மிளக்காய் இருக்குது. உங்களுக்கு அது பிடிக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. அதை மாற்ற முடியாது. உங்களோட சர்வீஸ் செய்யப்பட்டது. அல்லோ மிளகுகள் அது பண்ணும். அதை வேண்டாம். அப்படி நான் சின்ன பண்ணிட்டு ஒரு பிச்சி சிண்டிகை நினைக்கிறேன். பல உண்மையில் வேறு எந்த விருப்பங்களும் இல்லை. பரவாயில்லை, இது இங்கே சூடாக மாறிவிட்டதை நான் உணர முடிகிறது. இது மோசமாக இருக்கிறது. நான் எரிகிறேன். நல்லது, நீ அதை செய்தாய். நல்ல வேலை. இரண்டா வீர்க்க நெஞ்சுவன் சனி சரிந்து எடுத்து விட்டேன். உனக்கு ஒரு ஃப்ரெஷ் கொடுக்க தயாரா உள்ளேன் என்று நினைக்கிறேன். சில சாக்லேட் இருக்கட்டுமா? அது ரொம்ப பூணர்ந்ததா தெரியுது. நான் அதை எதிர்க்க முடியல. நான் உன்னை என் வாயில வச்சுக்கிறேன். சாக்லேட் ஒன்னு இது. ஓ ஓ சென்றுவி என்ன அது? ஓ ஓ சாக்லேட். ஆச்சரியம். சோகத்தை மிஸ் பண்ணேன். உள்ளுணர்வு என்னை எப்போதும் குழப்புவதில்லை. இங்கே ஏன் இவ்வளவு சூடாக இருக்கிறது? ஓ, வெப்பநிலைமானி, வரைபடங்கள், சாக்லேட் கூட தொடங்கியது. என்ன நடக்கிறது? இருக்கிறது குறுகாத மீராண்டா. இன்னும் கொஞ்சம் இருக்கிறது. எல்லாமே உன்னுடையது. என்ன அது? இது ஆர்ட்ஸ் வகையான சாக்லேட்டாவே தோணல. என் கண்கள் மட்டும் சாய்க்க முடியல. சாய்ச்சி உனியாயம் இல்ல. அவ இது பிடிக்காது போல இருக்குது. நீ உண்மை சொல்கிறாய், ஆனால் அது என் தவறு அல்ல. எல்லாம் எம்மாவின் காரணமாக. அவள் எரிகிறாள் போல. அவளை உடனே அணைக்க வேண்டியுள்ளது. நான் தோட தண்ணீர் பெற வேண்டும். ஓ, சரியானது. தீ நசிக்க ஒரே ஒரு வாடி மட்டுமே கை கொடுக்கிறது. ஓ, இது பகசமணி ஷர்ட். தெரிஞ்சாது சிச்சோரியனேஸ். மிராண்டா நெக்ஸ்ட் பிரச்சனை இல்ல. orange juice. வாவ், எங்க ஆசைக்கிறீங்க? டார்க் கருவியோட இன் பண்ணுறது இன்ஸ்டேல. நீங்களே கண்டுபிடிக்க முடிகிறதுன்னு நம்புகிறேன். வாவ், இவ்வளவு அப்படியே என்னவோ இங்கு வேறு ஏதோ உள்ளது. விரைவாக ஓடு, அதை பிடிச்சு விடுவேன். ஓவா, இது ஒரு மேக்கப் பெட்டி. எனக்கு மேக்கப் செய்யறது ரொம்ப பிடிக்கும். How crazy to create for years dargi. The earth fiber there இருக்கிறேனே. நான் கிட்டப்பா தெரிஞ்சிருக்க போற அப்படின்னு உறுதியாக நினைக்கிறேன். யார் செய்தார்? The interest of the RC கார்டை செய்யும். உடனே சின்ன சினிமாடேன். என்ன விஷயம்? எல்லாம் நல்லா இருக்குது. நான் ஏற்கனவே முடிவு செய்துவிட்டேன். அப்போ முன்னேறுவோம். அடுத்தது சுவையான ஐஸ்கிரீம். ஸ்கிரீம் பாப்ஸ், நீங்கள் கண்டிப்பாக அவற்றை விருப்பப்படுவீர்கள். அது தி ரோஷர்லே டிலைனரி. இது யோக்கு. ஓ, இது ஐஸ்கிரீம். நான் அதை விரும்புகிறேன். ஆனந்தமா இருக்கிறேன். எல்லாத்தையும் சாப்பிட தயாரா இருக்கிறேன். ரொம்ப ருசிகரமா உள்ளது. அது ஒரு நான் நிறுத்த முடியல. நான் ரொம்ப கவனமா சாப்பிடணும். நமக்கு ஐஸ்கிரீம் இருக்கிறதால் மரியாதைகளை பத்தி யாருக்கு கவலை? ஓ, ஒரு போர்வை கொடுக்க முடியுமா? குளிர்ச்சி விஷயமாக்கவும் இதுக்கு நானே ஒரு பொத்தான் அழுத்த வேண்டும் போல் இருக்கிறது. எம்மா, இப்படி நீ எல்லாவற்றையும் உடைக்க போகிறாய். மீராண்டா, எனக்கு உதவிடு. என்ன நடந்தது? ஒரு முடி பிரச்சனை. நான் என்ன கேட்டேன்? என்ன அது கடன்ல கொடுக்கலாம். அப்படியே இல்லையா? எம்மா, இல்லையா? மறக்க வேண்டாம். சூப்பர், ரொம்ப நன்றி. எனது ஐஸ்கிரீம் உருகியதால் தவிர. ஓ இல்லை, என்ன தவறு? நான் நம்ப முடியல. ஏமா, உன் மனசுல உணவுதான். நீங்கள் எனக்கு மீண்டும் ஹேர் ட்ரையரை ஏன் கொடுக்காமல் இருக்கிறீர்கள்? நீங்கள் புதிய சுற்றுக்கு தயாராக உள்ளீர்கள் என்று நான் பார்க்கிறேன். நான் பொத்தானை அழுத்துகிறேன். செல்வம், நீங்களுடைய எக்ஸ்ட்ரா நம்பர்ஸ் மீராண்டா உங்களோட வாய் பண்ணிய போறதில்லை.
Egal, strikes race, eine Fall abends zu Bier und Tiberis. உனக்கு இது மிகவும் தேவை என்ன? நீங்கள் எதை சொன்னாலும் Actually, you're train, you're curriculum. இந்த செங்கற்கள் கனமாக இருக்கின்றன. நான் அவற்றை பெயால் எனவே தூக்க முடியவில்லை. Die Friese, yes, in our Sustenance, turn out a single fridge. இது சயின்ஸ் அதையும் பிடி ஐஸ் ஐஸ் ஜஸ்ட் இண்டிஜினஸ் என தீர்மானிக்கிறார்கள். என்னுடைய கண் முன்னே நட்சத்திரங்கள் சுற்றி கொண்டிருக்கின்றன. எல்லாமே மிதந்து கொண்டிருக்கிறது. செங்கல்கள், எனக்கு இவ்வளவு செங்கல்களின் தேவை. நீங்க ஹஸ்பண்ட் ஃபேவரட் கருத்து சுவங்க வேண்டும். நீங்கள் இதை வேண்டுமானாலும் தேர்ந்தெடுக்கலாம். அல்ல எதுவும் இல்லை. ஆனால் நான் என்னதையும் உருவாக்கவில்லை. நான் கூட உண்மையிலேயே வெளிப்படுத்துகிற சந்தர்ப்பம். ஆரம்பித்து விடுவோம். இது ஒரு பெரிய கட்டிடமாக இருக்க போகிறது என நிச்சயமாக நண்பன். நான் இங்கிருந்து ஆரம்பிக்கிறேன். சந்தோஷம். இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குது. இது பண்றதுக்கான வழியில சென்னை போறேன். நிச்சயம் அது இப்ப ஆண்டும் என் வாரியா அது வேகமா நடந்துச்சு. ஓ, நான் புட்டனை அழுத்துவேன். செய்யம்மா, உனக்கு ரொம்ப சுவாரஸ்யமானது ஒண்ணு இருக்குது. நீங்கள் எங்கே போகிறீர்கள்? சஸ் அருகில் நிமிர் நிமிர். இது என்னதான்? நான் முழுவதும் மகிழ்ச்சியுடன் இருக்கிறேன். என் டிஷர்ட்ல நிறைய மணல் இருக்கு. சரி சரி, நன்றி. எம்மாவுக்கு இந்த கருவிகளை கொடுப்பதே எனது வேலை ஆகும். நான் இதை என்ன செய்ய வேண்டும்? நீங்க எல்லாத்தையும் புரிந்து கொள்வீர்கள். இதை பிடிங்க. இவ குழந்தைகள் விளையாட்டு பொம்மைகள் மாதிரி இருக்கின்றன. ஓ, புரிகிறது. மணல் வாட்டியை சுத்தம் செய்யவும் நன்றி. இது மிகவும் விளையாட்டாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இது மிகவும் அழகானது. அவர் மணலால் எதிலுமே கட்டினார். அவர் இதை பிரியமாக விரும்பினார். செய்யவும். ஓ சரி, சிறந்தது. இது நல்ல முறையாக நியாயமாகிறது. ஒரு முழு கோடை அறை. நான் ஆராய வேண்டும். நான் முடிச்சு விட்டேன் என்று யார் சொன்னது? En tray sorry or நீனடி ஸ்டார்ஸ்டின்வே. You're in famous trees. என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. இதுவே நம்ம நன்ஷி. ஓ, சாரி. Столько продукции. அது அற்புதம். அதை கொண்டு எனக்காக ஏதாவது சமைக்க முடியும் என எனக்கு நிச்சயம் தெரியும். மேலும் அதுக்கு சமமாக பாஸ்டா. அப்படியா? முயற்சி செய்யலாம். எங்கு தொடங்குவது என்று நான் ஆச்சரியமாக இருக்கிறேன். நான் ஸ்பெகட்டி எடுத்துக்கொள்கிறேன். அவற்றை நீரில் நுழைக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அதுவே சரி. ஆனால் ஏன் அவை பொருந்தவில்லை? நான் அதை ஒரு கிராண்டியால் செய்வதை பார்க்கிறேன். ஆஹா, எனக்கு ஒரு யோசனை வந்தது. வேறொரு முறையை முயற்சிக்க வேண்டும். நான் ஸ்பெகட்டியை 2 துண்டாக உடைக்கிறேன். பாவஞ்சேன், எவ்வளவு அனுபவமற்றவள் நீ. நான் உன்னிடம் அதிக கவனம் செலுத்தி இருக்க வேண்டும். நீ ஸ்பெகட்டி எடுத்து அதை மெதுவாக காய்ந்த நீரில் வைத்து சிறிது நேரம் அது மியாக்ஞம் பெறும் வரை காத்திருந்து அதை முழுமையாக பானையில் மூழ்க வைக்க வேண்டும். பாட்டி, நீ ஒரு பெண்ணுக்கு கற்றுக் கொடுக்க கூடாது. அவள் தொழில்முறை நபர்களிடமிருந்து உதாரணம் எடுக்க வேண்டும். நான் வீட்டில் செய்யும் நூடுல்ஸ் சமைப்பேன். அவைகள் கடையில் வாங்கியவைகளை விட ஹோல்ஸின் மேலானவை. இதற்காக எனக்கு தரமான மாவு, ஒரு முட்டை மற்றும் சிறுதுளி உப்பு தேவைப்படும். எனக்கு இது சரியாக தேவைப்படும் மற்றும் மாவு தயாராக உள்ளது. அதை கரும்படிக்க விரும்புகிறேன். இதற்காக நான் குதிரை மீன்மை பயன்படுத்துவேன். இது முற்றிலும் பாதுகாப்பானது. மிக குறைவான சொட்டுகள் போதுமானது. ஆஹா, மனுஷனே. இப்போது மாவை கலந்து அதை கல்லு போர்வையின் கீழ் சிறிது ஓய்வில் விடுவோம். நீங்கள் இந்த உணவை சமைக்க போதுமான நேரம் உங்களிடம் இருக்குதா என எனக்கு முதலில் தெரியவில்லை. எல்லாம் எனது கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கிறது. தேவையின்றி மாவை கொண்டு செல்வது நேரமடைந்து விட்டது. இது மிகவும் சிரமமான வேலை, ஆனால் நான் அதை செய்து முடிக்க முடியும். இப்பொழுது நான் ஒரு சிறப்பு கத்தியை எடுத்து மாவுகளை துண்டாக நறுக்குவேன். இதை பார்க்க மிக மென்மையானதாக இருக்கிறது. என் உணவு மிக சுவையாக இருக்கும் என்று நிச்சயமாக நினைக்கிறேன். நான் மாவின் மீது மாவை சிதறுகிறேன். அப்போது அதுதான், நீங்கள் அதை வேக வைக்கலாம். அதை வறுத்திருக்க வேண்டிய நீரில போடுவேன், கலக்குவேன், காத்திருப்பேன். முக்கியமாம், பாஸ்டா சேர்ந்து போகாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். இப்போது நீங்கள் அதை ஒரு தட்டில் வைக்கலாம். இப்போது நான் உடன் சாஸ் தயார் செய்வேன்.
எனது கருத்தில் கடல் உணவுகள் பாஸ்டாவுடன் மிகவும் நன்கு செரிகிறது. நான் சில சிறிய ஓட்டோபஸ்களை வறுப்பேன். இது கொஞ்சம் வித்தியாசமாக தோன்றுகிறது. உங்களுக்கு அது புரியாது. இது உயர்தர உணவு வகை. இந்த சாஸை சேர்த்து விட்டால் போதும். பாபி நிச்சயமாக இதை பாராட்டுவார். என் கண் கேட்சபை அதிகம் விரும்புவானே என நினைக்கிறேன். ஜீன் என்ன சொல்ற? நான் ஸ்பெகட்டியை பானிலிருந்து எடுத்துக்கொள்ள முயற்சி செய்கிறேன். இது பாஸ்தா போலவே இல்லை, மாறாக நான் பாஸ்தா கேசரோல் பெற்றுவிட்டேன். எனவே இதை விட்டு விடுவது நல்லது. எனக்கு ஒரு யோசனை வந்தது. நான் சில சீன நூடுல்களை கொள்வேன். போபி அதை பேணி பிடிப்பான். நான் அதை திறந்து மசாலாக்களை சேர்த்து காய்ந்த நீரை ஊற்றுவேன். நான் அவ்விதமாகவே அதை சமைக்க அது விரும்புகிறேன். பரிதாபமாக இருக்கு. என் எண்ணம் படி மிக்க நன்றாக. Вау! И столько многих блюд! Мои глаза разбегаются. Не знаю, с чего начать. Ненавижу осьминогов. Они страшные. அப்படி என்றால் எனக்கு செம்மழகில் பாஸ்தா பிடிக்கும். நான் இந்த சாஸ் விரும்புகிறேன். அம்மம்மா இதை செய்தாரா என்று நினைக்கிறேன். சீ நூடுல்ஸ் ஒரு இனிய அதிர்ச்சி. எப்பொழுதும் அதை நான் விரும்பினேன். ஐயோ, அவை மிக காரமாக இருக்கின்றன. உண்மையில இது மிகவும் நல்லது. எனக்கு நினைக்கிறேன் கடைசியில் அவர்கள் வெற்றி பெறுவார்கள். நன்றி. இங்கே எனக்கு சில சிப்ஸ் சமைத்து தருவாரா? நீ என்ன சொன்னாலும் சரி பையா. நான் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. கவலை இல்லை ஜேன். முதலில் உங்களுக்கு உருளைக்கிழங்கை தோல் சீவி இப்போது அவற்றை அதிக ஊள பருமனாக வெட்ட வேண்டும். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றவும். இது ருசியாக கருகிய மேற்புறத்தை உருவாக்கும். அடுப்பை முழுத்திறனில் இயக்கி உருளைக்கிழங்கை வறுக்க பொறிக்கு செல்லவும். இது எளிதாகத்தான் தோன்றுகிறது. நன்றி பாட்டி. நான் முயற்சி செய்கிறேன். உருளைக்கிழங்குகளை எடுத்து தோலுரிக்கிறேன். ஏதோ தவறாக செய்கிறேன் போல. ஏன் எனக்கு இவ்வளவு சிறிய துண்டு மட்டும்தான் மீந்துள்ளது? அதை சுவையில் பாதிக்காது என்று எனக்கு தோன்றுகிறது. சரி, இப்போது எண்ணெயை ஊற்றலாம். அடுப்பை இழுப்பி உருளைக்கிழங்குகளை வைக்கிறேன். இல்லை ஜேன், இதை செய்யாதே. அரே, ஓ ஓ சூடாக இருக்கிறது. நான் எண்ணெயுடன் இதனை இருந்தேன். கவனமாக பரப்ப வேண்டும். சீக்கிரம் உன்னை மறை. சமையல் உன்னால் சரியாக முடியவில்லை. வாங்க பார், இது நிச்சயம் நல்லாக வெளிவரும். ஜேன், உன் காரணமாக நான் கவனம் தடுக்கி எனது உணவை மன்னிக்க மறந்துவிட்டேன். என் உணவு மீண்டும் சிறப்பு ஆக போகுது. இதை நாம் டோர்டிலாகலால் செய்வோம். இதனால் இவை இன்னும் குறுமுறுவெனவும் சுவையானதாகவும் இருக்கும். நான் வெட்டிய விதைகளை சூடான எண்ணெயில் வைக்கிறேன். இது எப்படி சத்தமிடுகிறது பாருங்கள். உங்களுக்கு தேவையானது அதுவே. நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளலாம். உண்மையான நாசோஸ்களுக்கு ஒத்தது. வெறும் மசாலா தான் குறைகிறது. ஆனால் அதை சரி செய்வேன். முதலில் உணவை பரிமாறு. கருத்தளிக்கப்பட்ட துண்டுகளை நான் கருப்பு தகட்டில் வைக்கிறேன். மசாலாக்களை விட பதிலுக்கு சிஸ்ஸை எடுக்கிறேன். எவ்வளவு ருசியானது இது! இதை சுவைக்காமல் தடுக்குவது மிகவும் கடினம். சில காய்கறிகளை அலங்காரமாக சேர்த்துவிட்டு அதுவே போதும். ஓ ஆமாங்க, நான் கிட்டத்தட்ட மறந்துட்டேன். எனக்கு எலுமிச்சை சாறு வேணும். இது ருசியை பொலிவடைய செய்யும். இதுக்கு எவ்வளவு சரியானதா இருக்குது பாருங்க. நான் அது ஒரு தட்டில் வைக்கிறேன். நானும் அப்படிப்பட்ட உணவை மறுக்க மாட்டேன். ஆனாலும் எனது உருளைக்கிழங்குகள் சரியாக இல்லை. நான் மீண்டும் எல்லாவற்றையும் எரிய வேண்டுமா? காத்திருக்க எனக்கு ஏதோ நினைவுக்கு வந்தது. நீச்சல் சேர்க்க வேண்டும். அவைகள் எல்லா குறைகளையும் மறைக்கும். சரி, நான் உருளைக்கிழங்குகளை ஒரு கிண்ணத்தில் வைத்து மேலே தாராளமாக புசிக்கிறேன். இதுவே சிறிது கலக்கினால் அதை செய்வது ரொம்பவே சந்தோஷம். அதை ஒரு தட்டில் வை வேண்டும். நீங்கள் திரும்பி முடிந்து பண்ணி வருகிறீர்கள் நான் பார்க்கிறேன். இனிய சாப்பாடு. பாபி, முயற்சி செய். ஆம் சரி, இதிலிருந்து தொடங்குகிறேன். ஓஃப், எவ்வளவு மசாலா! எனக்கு பிடிக்கல. இந்த உணவு மிகவும் அழகாக இருக்கிறது. சரி, ஆஹா, என்ன பார்க்கிறேன்? நாசோசா. நிச்சயமாக இதை எதிர்பார்க்கல. ஓ, இது சீசாஸ். எனக்கு பிடிக்காது. எனவே நடுவில் உள்ளது வெற்றி. ஓ, நன்றி என் குட்டி சா. இவை உண்மையான கேக்குகள். சரி ஜேன், என்னால் ஒரு கேக் தயாரிக்க அவற்றை பயன்படுத்துங்கள். வாவ், நான் உடனே வேலையை தொடங்க விரும்புகிறேன். என்னிடம் சந்தேகமில்லை, ஏனெனில் நீ இன்னும் என் இனிப்பாய் உள்ளாய். அதனால் தாத்தா பாட்டி எந்த வெறுமையான இனிப்பையும் நன்றாக செய்வார்கள். வெள்ளை ஸ்பாஞ்ச் கேக் நல்லெண்ணெய் கிரீமுடன் நல்லதாக இருக்கும். நீங்கள் பார்க்க இருக்கும் பூச்ச சுவையான ஒன்று. முக்கியமான பணி முடிந்துவிட்டது.
நீங்கள் நன்கு முலாமிலா பிரசஸ்தமாக சுற்ற வேண்டும். இப்போது நான் என் கேக்கை சாக்லேட் பார்களால் அலங்கரிக்கிறேன். பாபி அவற்றை பிடிக்கிறான். இன்னும் என்ன சேர்ப்பேன்? ஒரு யோசனை வந்தது. இந்த காற்றோட்டமான காந்திகள், இது சிறப்பாக தேறுகிறது. இதை போல வேறெதுவும் சிந்திக்க முடியாது. ஸ்கிட்டில்ஸ் வடிவில் பிரகாசமான வண்ணங்களை சேர்த்து விடுகிறேன். அதுவே கடைசி காந்தி. இதுவே ஒரு அற்புதமா அல்லவா? இது வீட்டில் செய்வதற்கு மோசமாக இல்லை, ஆனால் அது என்னுடைய பருப்புச்சத்துடன் ஒப்பிட முடியாது. இது பிரான்சின் சிறந்த பருப்புச்சட்டு கடைகளுக்கே பொருந்தும். என்னுடைய அசைவுகளின் நம்பிக்கையை கவனித்தீர்களா? சமையலறையில் செய்யும் எல்லா ஆண்டுகளும். இப்பொழுது கேக்கை பதிவாக 2ஆக வெட்ட வேண்டும். பயன் பின்னரே கொஞ்சம் கிரீமை சேர்க்க போகிறேன். இதுவரை எளிமையாகவே தெரிகிறது, ஆனால் இது இன்னும் முடியவில்லை. என்னை நம்புங்கள், நான் அதை மெருகேற்றுவேன். நான் கேக்கின் மற்ற பாதியை கொண்டு இதன் மேல் வைத்தேன். இப்போது நடுவில் வெட்டி அதை ஓரமாக வைக்கிறேன். இது உனக்கு ஏதாவது நினைவுறுத்துகிறதா? விரைவில் நான் நிறம் சேர்ப்பேன். அப்போதே எல்லாம் புரிய வரும். ஊதா, நீலம், ஆம், இது உண்மையான வானவில். எப்படி நீங்கள் பார்ப்பதனால் நான் அனைத்தையும் ஒரு காரணத்திற்காக செய்தேன். எனக்கு கொஞ்சம் கூடுதல் நேரம் கொடுங்கள், நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். எம்மா, நீ மீண்டும் வழக்கம் போல் ஏதோ அற்புதமான கருத்துக்களை உருவாக்கி இருக்கிறாய். ஒப்புக்கொள்ளுங்கள், நீங்கள் எனக்கு கண்ணுக்கு பிடிக்கிறீர்கள். கிரீம் எவ்வளவு மென்மையாக இருக்கிறது பாருங்கள். இது உண்மையிலேயே அழகான தேர். நான் மெய்மறந்து எல்லாம் மறந்திருக்கையில் என் கேக் பற்றி மறந்துவிட்டேன். விரைவாக முடிக்க வேண்டும். சற்று விசித்திரமாக தான் தெரிகிறது. இதை எப்படி சரி செய்வது? ஒரு யோசனை, முயற்சிக்கலாம். ஏனெனில் இதைவிட மோசமாக முடியாது. முடியவில்லை. இதை பொறுத்தவரை உங்களுக்கு இந்த பொருள் ஏன் என்பதே தெரியவில்லை. அதுவே ரகசியம். நீ எல்லாத்தையும் பார்த்திடுவ. உனக்கு இது பிடிக்குதா? அரிசி ரொம்ப எதிர்பாராதது. நான் நம்புறேன் பாபி, அதை விரும்புவான். ஆமாம், இனிப்பு வகையினை பருக எப்போது வேண்டுமானாலும் தயாராக இருங்கள். மகிழ்ச்சியாக. எவ்வளவு இனிப்பு பொருட்கள்! வாவ், உண்மையான வானவில். இதன் சுவை மிகச் சிறந்தது. சிறந்தது எம்மா, நன்றாக செய்துள்ளீர்கள். இந்த கேக்கவும் நிறைய சாக்லேட்டுகள் உண்டு, அதுவும் சுவையாக உள்ளது. பாட்டி, இது அற்புதமானது. கடைசி கேக் மட்டுமே மீதம் உள்ளது. இது பெரிய பனிக்கட்டி மாதிரி தெரிகிறது. மிகவும் கிரீம், ஆனாலும் வெற்றி அம்மாவுக்கு. அது இருக்கிறது. இது கடைசி சுற்றுக்கான நேரம். எனக்கு மார்ஷ்மெல்லோக்களுடன் கோகோ வேண்டும். ஒரு பானம் செய்வது எளிதென்று நினைக்கிறேன். இது என்னுடைய சிறந்த நேரம். நிர்ணய கூற்றுக்கு திடமாக போய்விடாதே ஜேன். பாட்டி ரொம்ப நன்றாக செய்வார். எனக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பால் மற்றும் செறிந்த கோகோ பொடி தேவைப்படும். சுவை மிகச் சாக்லேட்டாக இருக்கும்படி அதிகமாக சேர்த்து விடுவேன். இப்போது அதை நன்றாக ஓர் குச்சியால் கலப்பேன். இது முழுக்கள் இல்லாமலாக்கும். உண்மையாக இன்னும் போதுமான சாக்லேட் இல்லையே. ஒரு முழு பிளேட்டை கூட்டுவோம். அதை துண்டுகளாக உடைப்பேன். பாட்டி, இது அருமையாக தெரிகிறது. நான் உங்களுக்கு சொன்னேன், சாக்லேட் தயாரிப்பில் எனக்கு சமன் யாரும் இல்லை. அதை எனக்கு மிகவும் பிடித்த குவளைவில் ஊற்றுவேன். அது முடிந்து விட்டது. நீங்கள் பரதம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் பாட்டி. நீங்கள் என் காகாவை புத்திசாலித்தனமாக சுவைத்து பார்க்கவில்லை. மாறாமல் இதில் உள்ள அமைப்பை பாருங்கள். நன்றாக உள்ளது. பாலில்லாத கல்லாக ஈரம் மட்டும். மெலிதான நுரையை கிடைக்கப் பெறுவதற்கு நான் அதை மிக்சரில் உபயோகித்து மெல்லிக்க வேண்டும். இப்போது அதை மேலே வைக்கிறேன். ஆம், மாலும் மீசு மற்றும் சிறிது சாக்லேட் சாஸ் மேலே போட வேண்டும் என்று மறந்துவிட்டேன். என்னை நம்புங்கள், நானும் இதை சமைக்க முடியும். ஏதோ ஒன்றை தவற விட்டு விட்டேன் என்று தோன்றுகிறது. சரி, விப்பிங் கிரீம் நாங்கள் மேலும் சேர்க்க வேண்டும். பாபி கண்டிப்பாக இதை விரும்புவான். ஓரியோக்களையும் எடுத்துக்கொண்டால் எப்படி இருக்கும்? உங்கள் வாயில் மொறுமொறுவென இருக்கும் என நான் நினைக்கிறேன். சிறிய கண்டியாசும் தீங்கு செய்யாது. வஃபில் குழாய்கள், சாக்லேட் சீரப்பகம் மற்றும் அழகுக்காக ஸ்பிரிங்கல்கள். நல்லது, இது கண்டிப்பாக முடிந்து விட்டது. உன்னை தானே பார்த்துக்கொள் பாபி. ஆரமாக இருக்கு, சரியா இருக்கு. ஓலாலா, அற்புதம். நீங்கள் தொடர்ந்து என்னை மகிழ்விக்கிறீர்கள். இங்கே மேலே எத்தனை இனிப்புகள் இருக்கின்றன. நீங்களும் குடித்து சாப்பிடவும் முடியும். சரியான சமநிலை. ஆனால் நான் ஆடாமல் போவதில்லை. பாட்டி, இது உங்கள் கோப்பை. இந்த பானம் சுமார்தான். இதை எதுவிலாவது கழுவ விரும்புகிறேன். இது சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இது ஜிஜி வாமையாக இருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் நான் முதல் பானத்தை கூட பிடித்தேன். நான் சிறந்தவன்.